அனைவருக்கும் வணக்கம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நாட்டினுடைய ஒற்றுமைக்காகவும் நாட்டினுடைய வளத்தை காக்கவும் தமிழ் மூதாட்டி ஔவையின் தலைமையில் 3 பந்தல்களை அமைத்து உரையாடல் நிகழ்த்தினார்கள். அதனால் பிற்காலத்தில் இந்த இடம் முப்பந்தல் என்று ஆனது. அப்படி சிறப்பான இந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள பழ ஊரில் உள்ள சிவன் கோயில்ல நாட்டியமாடினா சிவகாமி என்ற பெண். அவளுடைய மகளின் பெயர் லக்ஷ்மி, சிறந்த நாட்டியக்காரி. அவளுடைய மகன் மணிவண்ணன் நல்ல மிருதங்கம் வாசிப்பார். அந்த லக்ஷ்மி நடனமாட அண்ணன் மிருதங்கம் வாசிக்க அந்த அரங்கேற்றம் நடந்த நாள்ல அவ ஆடி முடிச்சு அர்ச்சகருடைய மடியில மயங்கி விழுந்தா. அர்ச்சகருக்கும் லக்ஷ்மிக்கும் காதல் ஏற்பட்டது. அர்ச்சகர் அவளுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு நீ பணம் நகையோட வா, நம்ம தனியா போகலாம்னு அழைக்க இந்த பெண் அவனை நம்பி போனதும் பணத்தையும் நகையையும் வாங்கி கொண்டு அந்த பெண்ணை கொன்னுட்டான். அவனுடைய தீவினையின் பயன் போற வழியில ஒரு நாகம் தீண்டி அவனும் இறந்துட்டான். லக்ஷ்மி ஆன்ம உருவில் இறைவன் கிட்ட என்னை ஏமாத்தின கயவனை நான் என் கையால தான் கொல்லணும், அதனால என்னையும் அந்த கயவனையும் மீண்டும் உயிர் பெற செய்யணும் அப்படின்னு வேண்ட இறைவனும் அவ்வாறே அருள் பாலித்தார். என்ன நடந்ததுன்னே தெரியாம அவன் கிளம்பி நேரம் அந்த கயவன் தன் வீட்டுக்கு போனா. லக்ஷ்மி காட்டுல அலைஞ்சு கள்ளி செடியை குழந்தையாக்கி அந்த குழந்தையை இடுப்புல தூக்கிக்கிட்டு பஞ்சாயத்தார்கிட்ட போய் என்னை காதலிச்சு ஏமாத்திட்டான் இந்த கயவன், குழந்தைய வேற கொடுத்துட்டான்னு சொன்னப்போ அந்த கயவன் அதை மறுத்தான். உடனே அவன் குழந்தைய கீழே இறக்கி விட்டா. அந்த குழந்தை அப்பான்னு சொல்லி அவனை காலை பிடிச்சது. உடனே அந்த பஞ்சாயத்துக்காரர்கள் லக்ஷ்மியையும் அந்த கயவனையும் ஒரு அறைக்குள்ள அனுப்பி நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த தருணத்துக்காக காத்திருந்த லக்ஷ்மி விஸ்வரூபம் எடுத்து அந்த கயவனை கொன்றாள். அதுக்கு பிறகு அவள் நீலியாகவும் அவள் அண்ணன் நீலனாகவும் காடுகள்ல அலைய ஆரம்பிச்சாங்க. அவங்க இந்த பகுதிக்கு வந்தப்போ ஔவையார் இந்த 2 பேரையும் சாந்தப்படுத்தி நீலியை இசக்கி என்று பெயர் மாற்றி குழந்தைகளினுடைய காவல் தெய்வமாக மாற்றினா. அவளுடைய அண்ணன் நீலனை சாஸ்தாவாக மாற்றி ஊருக்கே காவலாக இருக்கும்படி செய்தாள். இப்படி இந்த 2 பேரும் முப்பந்தல்ல வந்து அமர்ந்ததுனால இங்க இருக்கிற அம்மன் முப்பந்தல் இசக்கியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். இன்றைக்கும் ஏமாற்றப்பட்ட பெண்களும் குழந்தைகளும் இந்த இசக்கியம்மனை வந்து வேண்டினா அவ நிச்சயமா கைவிடவே மாட்டா. அவங்கள என்னைக்குமே காப்பாற்றும் காவல் தெய்வமா இருப்பா. அழகா நாகர்கோயிலிருந்து நெல்லை போற சாலையில ஆரல்வாய்மொழிக்கு பக்கத்திலேயே இந்த இசக்கியம்மன் கோயில் இருக்கு. மறக்காம நீங்களும் முப்பந்தல் இசக்கியம்மனை தரிசனம் பண்ண வாங்க. அவளுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.